வாசகத் தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் ஏவி மயிலா. அத்தியாயம் 11. 3 மாணவர்களும் குதிரைகள் மீது ஏறி டோர்ஜியை பின்தொடர்ந்தார்கள். அவன் மேற்கு திசையில் நாணல் நிலத்தின் ஊடாகச் சென்று பின் தெற்காக திரும்பிச் சென்றான். அவன் வேண்டும் என்றே குழம்புத்தடங்கள் பதியாது இருக்கும் நிலப்பகுதி வழியாக அவர்களின் இருப்பிடம் நோக்கி அழைத்துச் சென்றான். அவர்கள் தவிர்க்க முடியாத பதற்றத்துடன் இருந்தார்கள். அதே சமயம் குற்ற உணர்வில் இருந்தும் மனக்கலக்கத்தில் இருந்தும் விடுபட்டு வெற்றியுணர்வு அவர்களை ஆக்கிரமித்திருந்தது. அவனுடைய ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றை ஓநாய் தூக்கி கொண்டு ஓடியதை நினைத்த பொழுது ஜென்னுக்கு ஆறுதலாக இருந்தது. ஒரு மேய்ப்பனாக அவனுடைய மந்தையில் இருந்து தூக்கி சென்று கொல்லப்பட்ட ஆட்டுக்காக அவன் பழி தீர்த்து கொண்டான். ஒரு ஓநாய் குகையில் இருந்து பிறந்த அதன் குட்டிகளை எடுப்பது என்பது அது மிகவும் சிரமம் என்றாலும் கூட அதே எண்ணிக்கையிலான பெரிய ஓநாய்களை கொல்லுவதை விட மிக சுலபமானது. ஆனாலும் அவனிடம் ஒரு கேள்வி தொக்கி நின்றது. ஓநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறையான இக்கொலை செயலை மேற்கொள்ள மங்கோலியர்கள் ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? டோர்ஜியிடம் சென்று கேட்பது என்று தீர்மானித்தான். டோர்ஜி பதிலளித்தான். ஓநாய்கள் மிகவும் தந்திரமானவை. தங்களுடைய குட்டிகளை வயிற்றில் சுமக்க மிகச் சரியான நேரத்தை அவை தேர்ந்தெடுக்கின்றன. நாய்களும் ஓநாய்களும் பண்டை காலம் தொட்டே ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என எல்லோரும் சொல்கின்ற போதிலும் நுட்பமான நடவடிக்கைகளில் ஓநாய்கள் நாய்களை விடவும் எப்போதும் மேம்பட்டவை. புத்தாண்டின் முதல் மாதத்தில் பாதி கடந்த பிறகு நாய்கள் தங்களுடைய குட்டிகளை பிரசவிக்கின்றன. ஆனால் ஓநாய்களோ இளவேனிற் காலம் தொடக்கம் கொள்ளும் போது பிரசவிக்கின்றன. அப்போதுதான் பனி உருகத் தொடங்கியிருக்கும். ஆடுகள் தம் குட்டிகளை கொண்டிருக்கும். கடினமான வேலைகளில் நாம் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கும் காலமும் அதுதான். ஆடுகள் குட்டிகளை பிரசவித்தவுடன் மக்கள் கொஞ்சம் ஆசுவாசமடையலாம். ஓநாய் குட்டிகள் தங்களின் குகைகளில் அப்போது வளரத் தொடங்குகின்றன. பெண் ஓநாய்கள் குட்டிகளை வயிற்றில் சுமந்திருக்கும் சமயத்தில் மட்டும்தான் குகைகளில் வாழ்கின்றன. குட்டிகளின் கண்கள் 1 மாதத்தில் திறக்கும். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாத அளவில் தாய் ஓநாயோடு சேர்ந்து அவையும் குசியாக கிளம்பிவிடும். இளவேனிற் காலத்தின் தொடக்கத்தில் குட்டிகளை ஈன்றெடுப்பதில் இன்னொரு சௌகரியமும் இருக்கிறது. புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டிகளை தன் ஓநாய்கள் வேட்டையாடி தங்களுடைய குட்டிகளுக்கு அவை உணவாகத் தரவும், வேட்டையாடுவது எப்படி என்பதை அவற்றுக்கு சொல்லிக் கொடுக்கவும் அப்போதுதான் அவற்றால் முடியும். இளம் ஆட்டுக்குட்டி ஓநாய்க்குட்டிகளுக்கு மிகவும் அருமையான உணவு. யாங் திரும்ப திரும்ப கொட்டாவி விட்டு கொண்டே இருந்தான். குதிரையின் மீது அமர்ந்து இருப்பதே ஜென்னுக்கு சிரமமாக இருந்தது. ஜென் திடீரென மிகவும் களைப்பாக உணர்ந்தான். ஆனால் அவனுடைய யோசனைகளில் இருந்து ஓநாய்களை அவனால் விளக்க முடியவில்லை. அவன் டோர்ஜியிடம் கேட்டான். இங்கிருக்கும் மேய்ப்பர்கள் ஓநாய்க்குட்டிகளை எடுப்பதில் அவ்வளவு உற்சாகம் காட்டுவதில்லையே, ஏன்? இங்குள்ள மேய்ப்பர்கள் லாமாயிஸ்டுகள். கடந்த காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒருவரை லாமாவாக ஆகும் பொருட்டு அனுப்பிவிடும் வழக்கம் இருந்தது. லாமாயிஸ்டுகள் நல்லவற்றை செய்வதில் நம்பிக்கை உள்ளவர்கள். எவ்வித காரணமும் இன்றி அவர்கள் உயிரை கொள்வது இல்லை. ஓநாய்க்குட்டிகளை அதிகமாக கொள்வது என்பது அவருடைய ஆயுளை குறைத்துவிடும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். நான் லாமாயிஸ்ட் இல்லை என்பதால் என் ஆயுள் குறைவது பற்றி நான் பயப்படுவதும் இல்லை. கடைசியாக ஒரு ஓநாய் கொல்லப்பட்டாலும் கூட நான் அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடமாட்டேன். மஞ்சூரியன் மங்கோலியர்கள் தங்கள் இறந்த உடல்களை ஓநாய்களுக்கு உணவாக போடுவது இல்லை. பயிர்களை நடுவதற்கு அறிந்து கொண்ட உடனேயே நாங்கள் இறந்த உடலை நிலத்தில் புதைக்கும் ஹேண்ட் பாரம்பரிய பழக்கத்தினை மேற்கொள்ள தொடங்கிவிட்டோம். மிக மோசமான இடர் ஒன்று அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக ஜென்னுக்கு தோன்றியது. அவனுடைய மனதின் ஆழத்தில் குடியிருந்த பயம் கிளறப்பட்டு மேலெழுந்தது. நகரத்தில் ஓநாய்களோடு எவ்வித தொடர்பும் இன்றி இருந்த அவன் இப்போது 7 ஓநாய்க்குட்டிகளின் எஜமானாக இருக்கிறான். அவற்றின் தாயோ கற்பனையிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மூர்க்கமும் தந்திரமும் கொண்டது. அவனுடைய பையில் இருக்கும் ஓநாய்க்குட்டிகள் ஓநாய் கூட்டத்தின் தலைமைக்கு பிறந்தவையாக இருக்காது என்று எவராலும் சொல்ல முடியாது. அந்த இனத்தின் மிக அருமையான குட்டிகளாக அவை இருக்கலாம். ஓநாய்க்குட்டி ஒன்றை அடைவதில் அவன் கொண்டிருந்த தீராத வேட்கை மட்டும் இல்லாது இருந்திருந்தால் நிச்சயம் இக்குட்டிகள் மனிதர்களின் கைகளுக்குள் அகப்பட்டு இருக்காது. அவை வளர்ந்து பெரியவையாகி துணிச்சல் மிக்க போராளிகளாக உருவாகியிருக்கும். இவனுடைய வருகை அவற்றின் விதியை மாற்றிவிட்டது. மேய்ச்சல் நில ஓநாய்களின் நிரந்தர எதிரியாக அவன் இப்போது ஆகிவிட்டான். ஊலான் புலாக்கில் உள்ள ஓநாய் குடும்பங்கள்
அமைதியிழந்த தாய் ஓநாயின் தலைமையில் நள்ளிரவின் இருட்டில் அவனை தேடி வந்து அவனுக்கான தக்க தண்டனையை கோரும். அவனுடைய ஆன்மாவின் விளிம்புகளை என்றென்றைக்கும் அவை குத்திக் கொண்டே இருக்கும். அவன் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்துவிட்டதாக திடீர் என உணர்ந்தான். மதிய அளவில் அவர்கள் தங்களுடைய குடிலுக்கு திரும்பினார்கள். சுவற்றில் தன்னுடைய பையை தொங்கவிட்டான் ஜென். அடுப்பை சுற்றி உட்கார்ந்து கொண்டு நால்வரும் சூடான தேநீரை குடித்தபடியும் பொரித்த இறைச்சியை சாப்பிட்டபடியும் 7 ஓநாய்க்குட்டிகளையும் என்ன செய்வது என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நாம் முதலில் சாப்பிட்டு முடிப்போம், பிறகு நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். அதற்கு 2 நிமிடம் கூட எடுக்காது என்றான் டோர்ஜி. ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பதில் அவன் எதிர்பார்த்திருந்த சிக்கலை ஜென் இப்போது எதிர்கொண்டான். அவனுக்கு அந்த எண்ணம் முதலாக மனதில் ஏற்பட்டதில் இருந்தே மேய்ப்பர்கள், கட்சி அதிகாரிகள் மற்றும் சக மாணவர்களிடமிருந்து அதற்கு எதிர்ப்பு வரும் என்பது அவனுக்கு தெரியும். ஒரு மேம்பட்ட நோக்கத்துக்காக எவரேனும் ஒருவர் ஓநாய்க்குட்டியை வளர்க்க எண்ணினால் அது பரிசீலிக்கப்படலாம். கலாச்சார புரட்சியின் போதான ஆரம்ப வருடங்களில் பீஜிங் மிருகக்காட்சி சாலை ஊழியர்கள் அனாதையாக ஒரு புலிக்குட்டியையும் அதற்கு பாலூட்ட ஒரு தாய் நாயையும் ஒரே கூண்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அது ஒரு தீவிர அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்துவிட்டது. வர்க்க ஒற்றுமை குறித்த பிற்போக்கு கொள்கையினை இச்செயல் உயர்த்தி பிடிப்பதாக கருதப்பட்டு அதற்காக அந்த ஊழியர்கள் பலத்த விமர்சனத்துக்கு ஆளானார்கள். ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் நிறைந்திருக்கும் இடத்தில் ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பது என்பது நண்பனையும் பகைவனையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாத செயலாகத்தான் அடையாளம் காணப்படுமோ? எதிரியையும் நண்பனாக கருத வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைப்பதாக கருதப்படுவோமோ? ஓநாய்கள் மேய்ப்பர்களுடைய பகைவர்கள் என்றாலும் அவைதாம் அவர்கள் பயபக்தியுடன் வணங்கக்கூடிய தெய்வங்கள். அவர்களுடைய குல சின்னமாக, சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாலமாக அவர்கள் வழிபடக்கூடியவை ஓநாய்கள் மட்டுமே. எனில் அவற்றை எப்படி வீட்டு நாயைப் போல செல்ல பிராணியாக வளர்க்க முடியும்? மதம், உற்பத்தி, பாதுகாப்பு ஆகியவற்றை கருதி பார்க்கும் பொழுது புலியை வளர்ப்பது ஆபத்தை வரவழைக்கும், ஓநாயை வளர்ப்பது பேரழிவை கொண்டு வரும் என்ற சொலவடையை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இவற்றையெல்லாம் விட ஜென்னுக்கு மிக முக்கியமான விஷயமாக தோன்றுவது, அவன் ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்க்க முடிவெடுத்தால் பில்ஜி அதன் பின்னரும் அவனை தன்னுடைய 2வது மகனாக கருதுவாரா என்பதுதான். மங்கோலியர்கள் புனிதமாக கருதுவதை இகழும் நோக்கமாக அவர்களுடைய சமயம் சார்ந்த நம்பிக்கைகளை மாசுபடுத்தும் ஆசையோ வேறு எந்த உள்நோக்கமோ அவனுக்கு இல்லை. அதற்கு நேர் மாறானதே அவனுடைய நோக்கம். மங்கோலிய மக்களின் குல சின்னம் மீது அவனுடைய மனதில் பெரும் மதிப்பு ஆழமாக வீற்றிருந்ததும், நிழல்கள் போல அவை அப்பப்போது வந்து மறையும் வித்தை மற்றும் ஓநாய்களை சுற்றி சூழ்ந்திருந்த மாயங்கள் மீது அவனுக்கு ஏற்பட்டு விட்டிருந்த கவர்ச்சியுமே ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்க்கும் ஆர்வத்தை அவனுக்கு கிளறிவிட்டிருந்தன. ஆனால் மேய்ப்பர்களோடு, குறிப்பாக அந்த முதியவரோடு பகைமை உருவாகாமல் இருக்கும் வகையில் அவன் சரியான காரணங்களை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். பிறந்த ஓநாய்க்குட்டிகளை கண்டு அடைவதற்கு முன்பாகவே நாட்கணக்கில் தன்னுடைய மூளையை பிராண்டி அவர்கள் நியாயம்தான் என்று கருதக்கூடிய வகையில் அவன் ஒரு விவாதத்தை இறுதியாக உருவாக்கியிருந்தான். ஓநாய் வேட்டைக்கான ஒரு புதிய விலங்கினத்தை, கலப்பின வேட்டை ஓநாயை உருவாக்கக்கூடிய அறிவியல் பரிசோதனையாக ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பது அமையும். வேட்டை ஓநாய்கள் மேய்ச்சல் நிலத்தில் மகத்தான வரவேற்பை பெறும். அவை ஓநாய்களையோ நரிகளையோ வேட்டையாடும் பொழுது வேகமாகவும் படுமூர்க்கமாகவும் செயல்பட்டு 10க்கு 9 முறை வெற்றிகரமாக முடிக்கும். ஒரு முறை எல்லை பாதுகாப்பு நிலைய படைத்தலைவர் சாவோ 2 படைவீரர்கள் மற்றும் 2 வேட்டை ஓநாய்களோடு வளர்ப்பு விலங்குகளின் பிராந்தியங்களுக்கு குடிமக்கள் படையினரின் பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக சென்றார். போகும் வழியில் அவருடைய கலப்பின ஓநாய்கள் 4 பெரிய நரிகளை பிடித்தன. படைத்தலைவர் அவருடைய அந்த கண்காணிப்பு பயணத்தில் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் வழியில் அவரை காணும் மேய்ப்பர்கள் பிரமிக்கும் வகையில் நரிகளின் தோள்களை உரிப்பார். மேய்ப்பர்கள் எல்லோருக்குமே அப்படியான வேட்டை ஓநாய்களில் ஒன்றை அடைய விருப்பம் இருந்ததில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. ஆனால் அக்காலகட்டத்தில் அது ஒரு பெரிய அரிய விலங்கினமாக இருந்தது மட்டும் அல்லாமல் அது ஒரு இராணுவத்துக்கு உரியதாகவும் கருதப்பட்டது. அதனால் மேய்ப்பர்களுக்கு வேட்டை ஓநாய்க்குட்டி கிடைப்பதற்கு ஒருபோதும் வாய்ப்பில்லாமல் இருந்தது. ஆண் ஓநாயும் பெண் நாயும் சேர்வதில் உருவாவதுதானே வேட்டை ஓநாய், வேறென்ன?
ஆக அவன் ஒரு ஆண் ஓநாயை வளர்த்து அது பெரிதானதும் ஒரு பெண் நாயுடன் சேர வைப்பான். அது வேட்டை ஓநாயை பெற்றெடுக்கும். அவன் அவற்றை மேய்ப்பர்களுக்கு அன்பளிப்பாக தருவான். மங்கோலிய ஓநாய்கள்தான் உலகிலேயே மிக அருமையானவை என்பதால் அவனுடைய இந்த சோதனை முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் ஜெர்மன் மற்றும் சோவியத் நாடுகளின் இராணுவ நாய்களை விடவும் மேம்பட்ட ஓர் உலகினத்தை அவனால் உருவாக்க முடியும். அதன் மூலம் வளர்ப்பு விலங்கு பண்ணையை கூட ஒரு புதிய வடிவத்தில் வளர்ச்சியடைய செய்ய முடியும். ஜென் உட்கார்ந்து தேநீர் அருந்தியபடி டோர்ஜியிடம் 6 குட்டிகளை நீ கழித்து கட்டுவிடு. ஆனால் மிக வலுவான ஒரு ஆண் குட்டியை மட்டும் என்னிடம் தா. நான் அதை வளர்க்க விரும்புகிறேன். டோர்ஜி எதுவும் பேசாமல் 10 வினாடிகளுக்கு ஜென்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு நீ ஒரு ஓநாயை வளர்க்க விரும்புகிறாயா என்று கேட்டான். ஆம், அது வளர்ந்து பெரிதானதும் அதை நாய்களோடு இனச்சேர்க்கை செய்ய வைப்பேன். புதிய வேட்டைக்கு ஓநாய்க்குட்டிகள் பிறந்து பெருகும். அதன் பிறகு ஒவ்வொரு மங்கோலிய குடும்பமும் அதில் ஒன்றை அடைய விரும்பும். டோர்ஜியின் கண்கள் வேட்டையின் பொழுது நாய் தன் இரையைக் கண்டதும் ஏற்படுவதைப் போல பிரகாசித்தன. ஒரு கணம் அவன் மூச்சற்று இருந்தான். என்ன ஒரு அருமையான யோசனை! நம் எல்லோரும் வேட்டை ஓநாய்கள் கிடைத்துவிட்டால் ஓநாய்களையும் நரிகளையும் பிடிப்பது என்பது ஒரு குழந்தை விளையாட்டு போல ஆகிவிடும். வேட்டை ஓநாய் குட்டிகளை விற்பதும் நம்மை ஒரு நாள் பணக்காரர்கள் ஆக்கிவிடும். நாம் இதை செய்ய படைப்பிரிவு அனுமதிக்காவிட்டால் என்ன செய்வது? ஓநாய்களோடு சண்டையிட நீ ஒரு ஓநாயை வளர்க்கப் போவதாகச் சொல் என்றான் டோர்ஜி. நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இது. இதை எதிர்ப்பவர்கள் துரதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பர். குட்டிகளின் இனப்பெருக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அது அவர்களுக்கு கிடைக்காது. ஒரு குட்டியை வளர்க்கலாம் என உனக்கு யோசனை இல்லையா என சிரித்தபடி கேட்டான் யாங்கி. நீங்கள் ஒன்றை வளர்த்தால் நானும் ஒன்றை வளர்க்கிறேன் என்றான் டோர்ஜி. தன்னுடைய முஷ்டியை கையில் குத்தியபடி உற்சாகத்துடன் ஜென் அற்புதம் அற்புதம் என்று மகிழ்ந்தான். 2 குடில்கள் இதில் சம்பந்தப்படும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பும் 2 மடங்கு ஆகும். சற்றே இடைவெளி விட்டு, ஆனால் ஒரு ஆண் ஓநாய் பெண் ஓநாயுடன் இணையுமா என்பதற்கான எவ்வித உத்திரவாதமும் இல்லை என்று கூறினான். அது பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான பெண் நாயொன்று எனக்கு கிடைத்தது. என்னிடம் இருந்த வேகமும் பலமும் கொண்ட ஒரு ஆண் நாயுடன் அதை இணைய வைக்க விரும்பினேன். ஆனால் எங்களிடம் ஒட்டு மொத்தமாக 10 நாய்கள் இருந்தன. அவற்றில் நல்லதும் மோசமானதுமாக 8 ஆண் நாய்கள். அந்த பெண் நாய் மோசமான ஒரு ஆண் நாயுடன் இணைய முடிவெடுத்து விட்டால் அது எவ்வளவு வீணானதாகிவிடும். அதனால் நான் ஒரு காரியம் செய்தேன். பெண் நாய் உடல் சூடேறியிருந்த பொழுது பாதி தோண்டப்பட்ட ஒரு கிணற்றை நான் கண்டுபிடித்தேன். ஒரு குடிலின் அளவில் இருந்த அந்த கிணறு 2 ஆள் உயரத்துக்கு ஆழமாக இருந்தது. நான் அந்த பெண் நாயையும் என்னுடைய ஒரு நல்ல ஆண் நாயையும் அந்த கிணற்றுக்குள் விட்டேன். இறந்த ஆட்டையும் அதற்குள் போட்டேன். 20 நாட்களுக்கு அவற்றுக்கு வேண்டிய உணவும் தண்ணீரும் இருக்கும் வகையில் பார்த்து கொண்டேன். அவற்றை நான் வெளியில் எடுத்த பொழுது பெண் நாய் கர்ப்பமாயிருந்தது. புத்தாண்டுக்கு சற்று முன்பாக அது அருமையான 8 குட்டிகள் போட்டது. 4 பெண் நாய்களை கொன்றுவிட்டு 4 ஆண் நாய்களை வைத்து கொண்டேன். 1 டஜனுக்கும் மேற்பட்ட எங்களுடைய எல்லா நாய்களிலும் அவையே பெரிதாகவும் துரித வேகம் கொண்டவையாகவும் மிகவும் பலம் பொருந்தியவையாகவும் இருக்கின்றன. ஒரு ஆண்டில் நாங்கள் கைப்பற்றும் ஓநாய்கள் மற்றும் நரிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை அவற்றினாலேயே கிடக்கின்றன. அதை நாம் இங்கு மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய வேட்டை ஓநாய் குட்டிகளை நாம் பெற்றுவிடுவோம். நீ உன்னுடைய ஓநாய் குட்டியை வளர்க்கும் பொழுது அதோடு சேர்த்து ஒரு பெண் நாய்க்குட்டியையும் வளர்க்க மறந்து விடாதே. ஜென்சென்னும் யாங்கியும் பரவசத்தில் கூக்குரலிட்டார்கள். கித்தான் பையில் அசைவு தெரிந்தது. அநேகமாக குட்டிகளுக்கு அசௌகரியமும் பசியும் ஏற்பட்டிருக்கக்கூடும். அதனால் அவை இறந்துவிட்டது போல நடிப்பதை விட்டுவிட்டு பையில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை அறிய பாடுபடத் தொடங்கிவிட்டன. 7 புனிதமான உயிர்கள் அவை. அவற்றில் 5 கொல்லப்படவிருக்கின்றன. ஜென்னின் இதயம் கனத்தது. பீஜிங் மிருகக்காட்சி சாலையின் முகப்பு வாசலில் அமைந்திருக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட சுவரின் காட்சி அவனுடைய நினைவில் ஓடியது. இவற்றை நான் அங்கு அனுப்பினால் அது எவ்வளவு அருமையான விஷயமாக இருக்கும் என அவன் நினைத்தான். மனிதர்கள் அற்பமானவர்களாகவும் பேராசை மிக்கவர்களாகவும் இருப்பதை அப்போது அவன் உணர்ந்தான். 7 குட்டிகளில் பெரிதான மற்றும் வலுவான ஒன்றை மட்டும் எடுத்து வந்திருந்தால்
அது ஒரு தவறாக இருந்திருக்காது. அவர்கள் ஏன் எல்லா குட்டிகளையும் வீட்டுக்கு எடுத்து வந்திருக்க வேண்டும்? டோர்ஜியையும் காவோ ஜியோன்சோங்கையும் கூட்டி சென்றிருக்க கூடாது. அவர்கள் அங்கு இருந்திருக்காவிட்டால் அவன் ஒரே ஒரு குட்டியை மட்டும் எடுத்து கொண்டு வந்திருப்பானோ? அநேகமாக இல்லை. எல்லா குட்டிகளையும் எடுத்துக்கொண்டு வருவது என்பது போட்டி, தீரம், வெகுமதி மற்றும் புகழோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களின் மதிப்பை அது அவனுக்கு பெற்றுத்தரும். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது அந்த 7 உயிர்களும் மண் துகள்களுக்கு சமம். ஜென்னின் இதயம் வலித்தது. அவன் இங்கு வந்து சேர்ந்ததில் இருந்தே ஓநாய்க்குட்டிகளின் மீதான ஈடுபாட்டை வளர்த்து கொண்டு விட்டான். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அவனுடைய மனதில் அவை இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவன் எல்லா குட்டிகளையும் தன்னோடு வைத்து கொண்டு வளர்க்கவே இப்போது விரும்பினான். ஆனால் அது கொஞ்சமும் சாத்தியமில்லை. அவை வளர்ந்து பெரிதாகும் வரை அவற்றுக்கான உணவை அவனால் தர முடியாது. அதன் பிறகு அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. ஏன் மிச்சமுள்ள 5 குட்டிகளை மீண்டும் கொண்டு போய் அதன் குகையில் விட்டுவிட்டு வரக்கூடாது? ஆனால் யாங்கியை தவிர இக்காரியத்துக்காக கூட வர வேறு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் அவனால் மட்டும் தனியாக போய் வரவும் முடியாது. அவனுடைய குதிரைக்கும் இப்போது அதற்கான சக்தி இருக்காது. மேலும் அச்சமயத்தில் தாய் ஓநாய் அழிக்கப்பட்ட தன் குகைக்கு அருகே துக்கத்தோடு ஓலமிட்டு திரிந்து கொண்டு இருக்கும். அதனால் திரும்பிச் செல்வது என்பது தற்கொலைக்கு சமமானது. ஜென் கொக்கியில் இருந்து பையை எடுத்து மெதுவாக நடந்து குடிலுக்கு வெளியில் வந்தான். சில நாட்களுக்கு இவை என்னுடன் இருக்கட்டும். நான் இவற்றின் நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனிக்க விரும்புகிறேன். நீ அவற்றுக்கு என்ன கொடுக்கப் போகிறாய்? ஒரு நாள் முழுவதும் அவற்றுக்கு எதுவும் கொடுக்காவிட்டால் அவை எல்லாமே இறந்து போய்விடும் என்றான் டோர்ஜி. நான் அவற்றுக்கு மாட்டுப்பால் கொடுப்பேன் என்றான் ஜென். இல்லை, நீ அதை கொடுக்கக்கூடாது என்று அதிருப்தியோடு சொன்னான் காவோ. நான் தான் அந்த மாடுகளை மேற்பார்வையிடுகிறேன். அவற்றின் பால் மனிதர்களுக்கானது. ஓநாய்கள் மாடுகளை சாப்பிடுகின்றன. அதனால் மாட்டின் பாலை அவற்றுக்கு கொடுப்பது வேண்டுமென்றே அவமதிப்பது போல் ஆகும். அதற்கு பிறகு மேய்ப்பர்கள் ஒருபோதும் மாடுகளை என்னிடம் மேய்ச்சலுக்கு ஒப்படைக்க மாட்டார்கள். பிரச்சனையை சுமூகமாக முடிக்க யாங்கி முன்வந்தான். டோர்ஜி தன்னுடைய வேலையை முடிக்கட்டும். தனக்கு ஒதுக்கப்பட்ட அளவீடை இன்னும் முடிக்கவில்லை என்ற கவலையில் கஸ்மாய் இருக்கிறாள். நாம் அவளுக்கு 5 குட்டிகளின் தோள்களை கொடுத்து விடலாம். அவளும் நிம்மதியாக இருப்பாள். நாம் ஒன்றை திருட்டுத்தனமாக வளர்ப்போம். இல்லை என்றால் ஒட்டுமொத்த படைப்பிரிவுமே ஓநாய்க்குட்டிகளை பார்ப்பதற்காக இங்கு வந்துவிடும். அதன் பிறகு உனக்காக ஒன்றை வைத்துக் கொள்வது கூட முடியாது. அதனால் டோர்ஜி அவற்றின் வேலையை முடிக்கட்டும். என்னால் அதை செய்ய முடியாது. உன்னாலும் அது முடியாது என்று எனக்கு தெரியும். நமக்காக இதை செய்ய டோர்ஜி இங்கிருப்பது நம் அதிர்ஷ்டம்தான். ஜென் பெருமூச்சு விட்டபடி, நமக்கு வேறு வழியில்லை என்றுதான் நானும் நினைக்கிறேன். அவன் உள்ளே சென்று அடுப்பு மூட்டுவதற்காக வரட்டிகள் வைத்திருந்த பெட்டியை வெளியே இழுத்து கொண்டு வந்தான். வரட்டிகளை கொட்டிவிட்டு அந்த பெட்டியினுள் கித்தான் பையில் இருந்த குட்டிகளை போட்டான். உடனடியாக ஓநாய்க்குட்டிகள் அங்கும் இங்குமாக தட்டு தடுமாறி நகர்ந்தன. ஆனால் அவை ஒரு ஓரத்தை அடைந்ததும் தப்பிக்க முயற்சிப்பது ஆபத்து ஆகிவிடும் என்பதை உணர்ந்து அப்படியே செத்துவிட்டது போல நாடகமாடின. டோர்ஜி அவனுடைய விரல்களால் அவற்றை சுற்றி முற்றிலும் தடவினான். பின் ஜென்னை பார்த்து, 4 ஆண் 3 பெண் என்றான் அவன். இந்த பெரிய பழுப்பு நிற குட்டியை நீ வைத்துக்கொள். இந்த ஒன்று என்னுடையது. பிறகு மற்றவற்றை எடுத்து மீண்டும் பைக்குள் விட்டான். அதை எடுத்துக்கொண்டு குடிலுக்கு முன் இருந்த ஒரு திறந்த வெளிக்கு சென்று ஒன்றை கையில் எடுத்து தலைகீழாக பிடித்தபடி, இது ஒரு பெண் குட்டி. டெஞ்சருக்கு முதலில் போவது இதுவாக இருக்கட்டும் என்று கூறினான். ஒரு காலால் மண்டி போட்டபடி தனது வலது கையை சுழலவிட்டு எவ்வளவு உயரத்துக்கு எரிய முடியுமோ அவ்வளவு உயரமாக ஓநாய்க்குட்டியை மேலே தூக்கி வீசினான். மேய்ப்பர்கள் அதிகமாக இருக்கும் நாய்க்குட்டிகளை ஒழித்து கட்டுவது போலவே அவனுடைய செயல் இருந்தது. சொர்க்கத்தை நோக்கி அதனுடைய ஆன்மா மேலே செல்கிறது. கீழே தரைக்கு இறந்துவிடக்கூடிய உடல் வந்து சேர்கிறது. கடந்த காலங்களிலும் ஜென் யாங்கும் இந்த தொன்மையான சடங்கை பலமுறை பார்த்திருக்கிறார்கள். இது போன்றுதான் ஓநாய்க்குட்டிகளை தீர்த்து கட்டுவார்கள் என மேய்ப்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதுதான் முதன்முறையாக அதை பார்க்கிறார்கள். அவர்கள் முகம் வாடியிருந்தது. அவ்வளவு சீக்கிரமாக டெஞ்சருக்கு போக விருப்பமில்லாது இறந்துவிட்டது போல பாவனை செய்திருந்த அந்த ஓநாய்க்குட்டி இப்போது அந்தரத்தில் இருந்தது. அது தன் சிறிய கால்களை விரித்து வினோதமாக நாட்டியமாடியது. பின்னர் பனிப்படர்ந்திருந்த தரையில் அது பொத்தென்று விழுந்தது. அதனுடைய வாய், மூக்கு மற்றும் கண்களில் இருந்து இரத்தம் கசிந்து ஒழுகிக் கொண்டிருந்தது. ஜென்னின் இதயம் கனைத்தது.
3 நாய்களும் சரளத்தை நோக்கி ஓடின. டோர்ஜி சத்தம் போட்டு அவற்றை தடுத்து நிறுத்தினான். அதனுடைய மதிப்பு வாய்ந்த தோலை அவை சிதைத்து விடுவதை அவன் விரும்பவில்லை. எர்லாங் அந்த இடத்துக்கு விரைந்து ஓடி இறந்த குட்டியை மற்ற நாய்கள் கடித்து விடாதபடி அவற்றை தடுத்து நிறுத்தியது. அதை பார்த்து ஜென் பிரமிப்படைந்தான். ஒருவேளை அதுவும் ஓநாய்க்குட்டிகள் மீது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டிருக்கக்கூடும் என நினைத்தான். டோர்ஜின் பையில் இருந்து 2வது குட்டியை வெளியில் எடுத்தான். இது அதோடு பிறந்த சகோதரியின் இரத்த வாசனையை மோப்பம் பிடித்து விட்டது போல தெரிந்தது. டோர்ஜியின் உள்ளங்கைக்கு வந்ததும் அது இறந்து விட்டது போல பாவனை செய்யாமல் அதனுடைய சிறிய நகங்களால் அவனுடைய கையை பிராண்டி தப்பிக்க போராடியது. அதை மேலே தூக்கி எறிய இருந்த சமயத்தில் திடீரென டோர்ஜி ஜென்னை பார்த்து, இதை நீ கொள், உன் நெஞ்சுரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். எந்த ஒரு மேய்ச்சல் நில மேய்ப்பனும் ஓநாய்களை கொல்லாமல் தன் வாழ்க்கையை கடக்கக்கூடாது. ஜென் ஒரு எட்டு பின்னகர்ந்தான். இல்லை, நீயே முடித்துவிடு. டோர்ஜி சிரித்தபடி சொன்னான். ஹான்ஸ் சீனர்களாகிய உங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. நீங்கள் ஓநாயை வெறுப்பீர்கள், ஆனால் ஒரு ஓநாய்க்குட்டியை கொல்லக்கூட முன்வரமாட்டீர்கள். உங்களால் எப்படி ஒரு யுத்தத்தில் சண்டையிட முடியும்? உங்களுடைய மேற்கு எல்லை பகுதி முழுவதும் சுவர் எழுப்புவதில் உங்களுடைய முழு நேரத்தையும் சக்தியையும் செலவழித்ததில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. என்னை கவனி. 2வது குட்டி வானத்தை நோக்கி பறந்த பொழுது அவனுடைய வார்த்தைகளும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. 2வது குட்டி தரையில் விழுவதற்கு முன்பாகவே அவன் 3வதை கையில் எடுத்து விட்டிருந்தான். இந்த கொலை செயலில் பரவசமடைந்தவனாக டோர்ஜி டெஞ்சரை நோக்கி, நீ போ, அங்கு நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்று முணுமுணுத்தான். பரிதாபத்துக்கு உரிய 5 ஓநாய்க்குட்டிகளின் சரளங்களும் இப்போது இரத்தத்தோடு தரையில் கிடந்தன. ஜென் அவற்றை ஒரு சிறு முரத்தால் எடுத்து கூடையில் போட்டுவிட்டு வானத்தை நோக்கி பார்த்தான். அவற்றின் ஆன்மாக்களை டெஞ்சர் ஏற்று கொண்டிருக்கும் என நம்பினான். டோர்ஜி தன்னுடைய செயல் குறித்து எக்களிப்பில் இருந்தான். அவன் குனிந்து காலணிகளின் நுனியில் தன் கைகளை தோய்த்தபடி சொன்னான். ஒரே நாளில் 5 ஓநாய்க்குட்டிகளை கொல்லும் வாய்ப்பு எப்போதாவது தான் கிடைக்கும். இவ்வகையில் அவை நம்மை விடவும் மேலானவை. வாய்ப்பு கிடைத்தால் அவை 100 அல்லது 200 ஆறுகளை கூட ஒரே சமயத்தில் கொன்றுவிடும். சரி, நேரமாகிவிட்டது. என்னுடைய கால்நடைகளை கவனிக்க நான் போயாக வேண்டும். அவனுடைய ஓநாய்க்குட்டியை எடுத்துக்கொள்ள அதை நோக்கி நடந்தான். அதற்குள் போகாதே, இவற்றின் தோலை உரிக்க எங்களுக்கு உதவி செய் என்றான் ஜென். அது பிரச்சனையில்லை, அதற்கு 1 நிமிடம்தான் ஆகும் என்றான் டோர்ஜி. இறந்து கிடந்த ஓநாய்க்குட்டிகளுக்கு காவலாக நின்றிருந்த எர்லாங் டோர்ஜியை பார்த்து உருமியபடியும் பதற்றத்தோடும் காணப்பட்டது. அந்த நாயின் கழுத்தை சுற்றி கைகளால் அணைத்தபடி ஜென் குட்டிகளின் தோலை டோர்ஜி உரித்தெடுக்க வகை செய்தான். ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை உரிப்பது போல அவன் அந்த காரியத்தை செய்தான். அவை சின்னஞ்சிறியவை என்பதால் கால்களை உரிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. 5 குட்டிகளின் தோள்களையும் உரித்து முடித்ததும் குடிலின் வட்டமான வேர்ப்பகுதியின் மீது அவற்றை விரித்து போட்டான் அவன். இவை அருமையான தோள்கள். இதில் 40 இருந்தால் ஒரு பிரம்மாதமான மேலாடை, மெல்லிய கதகதப்பான பார்ப்பதற்கு அழகாக விதத்தில் உருவாக்கிவிடலாம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அப்படியான ஒன்றை உன்னால் வாங்க முடியாது என்றான் டோர்ஜி. டோர்ஜி பணியில் தன் கைகளை கழுவிவிட்டு மண்வெட்டி எடுப்பதற்காக பார வண்டியை நோக்கி சென்றான். நீங்கள் ஒன்றுக்கும் லாயக்கற்றவர்கள். நானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. நாய்கள் ஓநாயை சாப்பிடாது. அதனால் நாம் உடனடியாக இவற்றை புதைத்தாக வேண்டும். தாய் ஓநாய் மோப்பம் பிடித்துவிட முடியாதபடி மிக ஆழமாக புதைக்க வேண்டும். இல்லையென்றால் உங்கள் வளர்ப்பு மிருகங்கள் மற்றும் மந்தைகளின் கதி முடிந்துவிடும் என்றான் டோர்ஜி. குடிலுக்கு மேற்காக அவர்கள் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து 4 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை தோண்டினார்கள். அதனுள் 5 குட்டிகளையும் போட்டு அதனை மூடினார்கள். பிறகு அந்த இடத்தை நன்றாக தட்டி சமப்படுத்தினார்கள். அதன் பிறகு உள்ளிருக்கும் சரளங்களின் நெடி வெளியில் அடிக்காத வகையில் அதன் மீது மருந்து பொடியை தூவினார்கள். நம்முடைய ஓநாய் குட்டிக்காக குகை மாதிரியான ஒன்றை அமைப்போமா என்று டோர்ஜியிடம் கேட்டான் யாங்கி. வேண்டாம், அதற்கு ஒரு குழி தோண்டுங்கள் போதும். ஜென்னும் ஆங்கும் குடிலின் தென்மேற்கு பக்கமாக சில அடிகள் தள்ளி ஒரு குழியை தோண்டினார்கள். அது 2 அடி அகலமும் 1 அடி ஆழமும் கொண்டிருந்தது. அதன் அடிப்பகுதியின் நடுவில் சிறு இடத்தை மட்டும் விட்டுவிட்டு சுற்றிலும் ஆட்டு தோள்களால் மூடினார்கள். அதன் பிறகு சிறிய ஆண் ஓநாய்க்குட்டியை அதனுள் வைத்தார்கள். சேற்று மண் தரையை தொட்ட அந்த கணத்திலேயே அது உயிர் கொண்டு விட்டது. அதனுடைய கண்களாலும் மூக்காலும் சுற்றுப்புறத்தை அவதானித்தது.
தன்னுடைய வீட்டுக்கு திரும்பவும் வந்துவிட்டதாக அது நினைப்பது போல் இருந்தது. மெதுவாக அது அமைதியானது. ஒரு மூலையில் இருந்த ஆட்டுத்தோளின் மீது போய் சுருண்டு கொண்டது. அப்போதும் சுற்றும் முற்றும் பார்த்தபடியும் மோப்பம் பிடித்தபடியும் இருந்தது. அதனுடைய சகோதர சகோதரிகளை அது தேடுவது போல் தோன்றியது. முதலாவதாக வைத்த குட்டிக்கு துணையாக இரண்டாவது குட்டியையும் ஜென் அதனுள் வைக்கப் போன போது டோர்ஜி அதை பிடுங்கி தன்னுடன் நெருக்கமாக வைத்து கொண்டான். பின் குதிரை மீது ஏறி விரைந்து சென்றான். காவோ குழிக்குள்ளிருக்கும் குட்டியை கோபமாக பார்த்துவிட்டு தன்னுடைய குதிரை மீது ஏறிச் சென்றான். ஜென்சென்னும் யாங்கியும் வரவிருக்கும் ஆபத்துகள் குறித்த பேரச்சத்துடன் அவருடைய புதிய ஓநாய் குகையின் அருகில் குனிந்து மண்டியிட்டு ஓநாய்க்குட்டியை வெறித்தும் வியந்தும் பார்த்தார்கள். இதை நம்மால் ஒழுங்காக செய்து முடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. சிக்கல்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றன என்றான் ஜென். நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லா குள்ளநரிகளும் மடியும் வரை நாம் சண்டையை நிறுத்தப் போவதில்லை என்று இந்த நாடே பாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ ஒரு ஓநாய்க்குட்டியை வளர்ப்பதன் மூலம் பகைவரிடமும் நட்பு பாராட்டுகிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரை சொர்க்கம் உயரத்தில் இருக்கிறது. பேரரசர் வெகு தொலைவில் இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது யாருக்கு தெரிய போகிறது? பில்ஜி இதை நம்மை செய்யவிட மாட்டார் என்பதுதான் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. மாடுகள் திரும்பிவிட்டன. நான் போய் கொஞ்சம் பால் கொண்டு வருகிறேன். இது பசியால் வாடிக்கொண்டிருக்கும் என்றான் யாங்கி. ஜென் அவனை தடுத்து நிறுத்தினான். நாயின் பால் நல்லது. நாம் இதற்கு இருடைய பாலை கொடுக்கலாம். நாயின் பாலை குடித்து ஒரு புலிக்குட்டியால் வாழ முடிகிற பொழுது நிச்சயம் ஓநாய்க்குட்டியால் முடியும் என்றான் ஜென். குழியில் இருந்து குட்டியை வெளியில் எடுத்து தன்னுடைய 2 கைகளாலும் ஜென் பிடித்து கொண்டான். பசியால் அதன் வயிறு குழி விழுந்திருந்தது. அதனுடைய பாதங்கள் சிறிய பனிக்கட்டிகளைப் போல குளிர்ந்திருந்தன. அது நடுங்கிக் கொண்டிருந்தது. ஜென் உடனடியாக அதை தன் மேல் அங்கிக்குள் நெருக்கமாக வைத்துக்கொண்டு கதகதப்பு ஊட்டினான். இருள் கவியத் தொடங்கிவிட்டிருந்தது. தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்ட திரும்பி வரும் நேரம் இது. ஜென்னும் யாங்கும் நாய்ப்பட்டிக்கு சென்று குழி ஒன்றை தோண்டினார்கள். அதனுள் பழைய ஆட்டுத்தோள்களை நிரப்பினார்கள். பதனிடப்படாத குதிரை தோளிலான திரைச்சீலை பட்டியை கதகதப்பாக வைத்திருந்தது. இருக்கும் அதன் 3 குட்டிகளுக்குமான பட்டி இது. இறைச்சியும் தினையும் கலந்த நீராகார உணவை இருக்கு கொடுத்தான் யாங். அதை குடித்து முடித்ததும் ஓடிப்போய் முகத்தால் திரைச்சீலையை தள்ளிவிட்டு பட்டிக்குள் சென்று சுவர் ஓரமாய் படுத்து கொண்டது. அதனுடைய குட்டிகள் அதன் காம்புகளை கவ்வி சப்பின. ஜென் மிகுந்த எச்சரிக்கையுடன் இர்ரை அணுகினான். குனிந்து மண்டியிட்டு அதன் தலையை தடவி கொடுத்தபடி அது கீழே பார்க்க முடியாதபடி மறைத்தான். அதன் தலையை எவரேனும் தடவி கொடுக்கும் பொழுது அது அடையும் சந்தோஷத்துடன் ஜென்னுடைய கையை நக்கியது. அப்போது யாங் ஒரு நாய்க்குட்டியை நகர்த்திவிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் பாலை கறந்து எடுத்தான். ஜென் அவனுடைய மேல் அங்கிக்குள் இருந்து ஓநாய்க்குட்டியை வெளியில் எடுத்ததும் யாங் அதன் தலை, பின்புறம் மற்றும் பாதங்களில் பாலை தெளித்தான். மேய்ப்பர்கள் பெண் ஆடுகளை ஏமாற்றி அனாதையாகி விடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க வைக்க இப்படி செய்வது வழக்கம். ஆனால் நாய்கள் ஆடுகளை விட மிக புத்திசாலிகள். அவற்றின் மோப்பத்திறன் மிகவும் நுட்பமானது. ஒருவேளை இருடைய குட்டிகள் இறந்து விட்டிருந்தாலோ அல்லது அதனிடம் இருந்து அகற்றப்பட்டு விட்டிருந்தாலோ ஒரு ஓநாய்க்குட்டியை அது ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் அதனுடைய குட்டிகளே 3 இருக்கும் பொழுது இது சாத்தியமில்லை. அதனுடைய பட்டிக்குள் ஒரு ஓநாய் இருப்பதை கண்டு கொண்டதும் தன்னுடைய தலையை தூக்கி தன்னுடைய குட்டிகளை பார்க்க அது முயற்சி செய்தது. ஜென்னும் யாங்கும் சேர்ந்து அதன் தலையை கீழே அழுத்தினார்கள். பசியோடு இருந்த சிறிய ஓநாய்க்குட்டி இருடைய ஒரு காம்பிக்கு அருகில் படுத்து கொண்டது. பாலின் வாசனையை முகர்ந்தது. இறந்து விட்டதான பாவனையை கைவிட்டுவிட்டு இரத்தத்தின் வாடையை கண்டுகொண்டு விட்டதைப் போல வாயை திறந்து தன்னுடைய கோர பற்களை காட்டியது. இங்கு பால் இருக்கிறது என்றால் இதுதான் என்னுடைய தாய் என்ற மனோபாவம் அதனிடம் வெளிப்படுவது போல் தோன்றியது. நாய்க்குட்டிகளுக்கு 1 மாதத்துக்கு பின்னர் பிறந்த ஓநாய்க்குட்டி சிறிய தலையுடன் மிக சிறியதாக காணப்பட்டது. ஆனால் அது இப்போதே நாய்க்குட்டிகளை விடவும் மிகவும் பலம் மிக்கதாகவும் இருந்தது. பாலை காம்பில் இருந்து சப்பிக் குடிக்கும் அதன் திறனும் அவற்றை விட மேம்பட்டதாகவே இருந்தது. நாயின் காம்புகள் 2 வரிசையாக இருந்தன. சில காம்புகள் மற்றவற்றை விட பெரிதாக இருந்தன. அதனால் அவை சுரக்கும் பாலின் விகிதமும் வேறுபட்டு இருந்தது. அந்த சிறிய ஓநாய்க்குட்டி பால் குடிப்பதை விடவும் பெரிய காம்பை கண்டுபிடிப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டியது. ஜென்னுக்கும் யாங்குக்கும் ஆச்சரியம் அளித்தது. அந்த முயற்சியின் பொழுது அது நாய்க்குட்டிகளை அங்கிருந்து தள்ளிவிட்டது.
அமைதியான நாய்ப்பட்டிக்குள் ஒரு ரவுடியாக வழிப்பறி கொள்ளைக்காரனை அறிமுகம் செய்தாகிவிட்டது. பெரிய காம்பை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அது நாய்க்குட்டிகளை சுற்றி சுழலவிட்ட விதத்தில் அதன் முரட்டு சுபாவம் வெளிப்பட்டது. அது ஒரு காம்பில் குடித்து பார்த்தது. அதை துப்பிவிட்டு அடுத்த காம்பில் முயற்சி செய்தது. இப்படி ஒவ்வொன்றாக பரீட்சித்து பார்த்துவிட்டு கடைசியாக நடுவில் இருந்த ஆகப்பெரிய முழுமையான காம்பில் நிலைப்பற்று ஆவேசமாக குடித்தது. அது குடித்த பொழுது தன் பாதங்களை அருகில் இருந்த காம்புகளின் மீது பரப்பிக்கொண்டது. 3 சாந்தமான நாய்க்குட்டிகளும் ஒதுங்கி நின்றன. இருவராலும் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. ஓநாய்கள் பயங்கரமானவை. இந்த குட்டி பிசாசின் கண்கள் இன்னும் கூட திறக்கவில்லை. அதற்குள் இது நடத்தும் அராஜகத்தை பார் என்றான் யாங். ஜென் அந்த காட்சியை பார்த்து கட்டுண்டு நின்றான். மிக தீவிரமாக யோசித்தபடி, நாம் இதை மிக நெருக்கமாக அவதானிக்க வேண்டும். இதனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறையவே இருக்கிறது. நம்முடைய நாய்ப்பட்டி உலக வரலாற்றில் ஒரு சின்னஞ்சிறு உலகமாக இருக்கப் போகிறது. லூசுன் ஒருமுறை எழுதிய ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. மேற்கத்தியர்கள் முரடர்கள், சீனர்களாகிய நாம் பண்பட்டவர்கள் என்று அவர் கூறியிருந்தார். ஓநாய்க்குட்டியின் தலையை வருடியபடியே ஜென் தொடர்ந்து பேசினான். மாறும் மனோபாவம் ஒரு மனிதனின் தலைவிதியை தீர்மானிப்பது மட்டுமல்ல, ஒரு இனத்தின் தலைவிதியையும் தீர்மானிக்கிறது. விவசாய மக்கள் பண்பட்டவர்கள். அவர்களின் பலமற்ற மனமே அவர்களின் தலைவிதியை நிர்ணயித்தது. உலகின் மகத்தான நாகரிகமாக விளைநிலம் சார்ந்த 4 நாடுகளே அமைந்திருந்தன. அவற்றில் 3 மடிந்துவிட்டன. 4வதான சீனா அதன் பிராந்தியத்துக்குள் ஓடிய 2 மாபெரும் நதிகளான மஞ்சள் மற்றும் யாங் செயினால் அந்த விதியில் இருந்து தப்பி பிழைத்தது. மேலும் அது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பெருமை கொண்டிருப்பதால் அதை பிற நாட்டவரால் அவ்வளவு சுலபமாக அபகரிக்க முடியவில்லை. இவை தவிர மேற்செல்ல நாடோடி மக்களின் பங்களிப்பு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். யாங் ஆமோதிப்பது போல தலையசைத்தான். இந்த ஓநாயை வளர்ப்பது ஓநாய்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் மேலாக பயன் தரும் என நான் நினைக்கிறேன். மனித பண்பு, ஓநாய் பண்பு மற்றும் பண்படுதல் பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாய்ப்பட்டியில் காணப்பட்ட சலசலப்பும் கொடுமைக்கு ஆளான நாய்க்குட்டிகளின் எதிர்ப்பாக வெளிப்பட்ட மெல்லிய குறைப்பொலிகளும் இருளுடைய சந்தேகத்தை அதிகரித்தன. ஜென்னின் இறுக்கமான பிடியில் இருந்து திமிரி வெளியேறி கீழே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க அது முயற்சி செய்தது. ஓநாய்க்குட்டியை அது பார்த்ததும் கொன்றுவிடவும் கூடும் என்று கவலைப்பட்ட ஜென் அதன் தலையை கீழ்நோக்கி அழுத்தி பிடித்தபடி அதன் பெயரை மிக மென்மையாக கூறி அதை தட்டி கொடுத்தும் தடவி கொடுத்தும் கொண்டிருந்தான். ஆனால் அது ஒரு வகையாக தலையை திருப்பி தன்னுடைய பட்டியில் மேலும் ஒரு குட்டி இருப்பதை பார்த்துவிட்டது. மோப்பம் பிடித்தது. ஓநாய்க்குட்டியின் உடல் மீது அதன் பால் இருந்ததால் அது கொஞ்சம் தயங்கியது. அது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக எழுந்து கொள்ள திமிரியது. ஆனால் ஜென் மீண்டும் அதை அமுக்கினான். அவனுடைய தேவையை அது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த புதிய யதார்த்த நிலையை அது ஏற்றுக்கொள்ளும்படி அவன் செய்தாக வேண்டும். அது முரண்படாமல் கட்டுப்பட வேண்டும். அது பலமுறை எழுந்து கொள்ளவும் ஓநாயின் வாயில் இருந்து அதனுடைய காம்பை இழுத்து கொள்ளவும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. ஆனால் ஜென் தொடர்ந்து அதை அழுத்தி அமுக்கி பிடித்து கொண்டிருந்தான். அது கோபமும் ஆத்திரமும் அருவருப்பும் அடைந்த போதிலும் அதனுடைய எஜமானுக்கு கட்டுப்படுவதை அதனால் தவிர்க்க முடியவில்லை. இர்தான் யாங்கும் ஜென்னும் வளர்த்த முதல் பெண்ணாய். அதனுடைய கர்ப்ப காலத்தின் பொழுது குட்டிகளை ஈன்ற பொழுதும் அவர்கள் அதற்கும் நல்ல உணவும் நீரும் தந்ததோடு மட்டும் அல்லாமல் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் மிகவும் தாராளமாக அளித்து அதை நன்கு பராமரித்தனர். அதனிடம் பால் நிறைய இருந்தது. அதனுடைய பல குட்டிகளை அகற்றிய பிறகு தேவைக்கும் அதிகமாகவே அதனிடம் பால் இருந்தது. ஓநாய்க்குட்டி பால் குடிப்பதால் அதனுடைய சுரப்பில் ஒரு பாதிப்பும் இல்லை. அதனுடைய 3 குட்டிகளும் சின்ன காம்புகளுக்குள் தள்ளப்பட்டு விட்ட போதிலும் அவை வயிறு நிறைய மெதுவாக குடித்து முடித்துவிட்டு அதன் கழுத்திலும் முதுகிலும் ஏறி விளையாடத் தொடங்கி விட்டிருந்தன. ஓநாய்க்குட்டி இன்னமும் சப்பிக்கொண்டிருந்தது. ஜென் பார்த்து கொண்டிருந்தான். ஓநாய்க்குட்டியின் வயிறு நாய்க்குட்டிகளின் வயிறுகளை விடவும் மிகவும் உப்பி போயிருந்தது. அதன் வயிறு முரசை போல விரைப்பாகவும் தாளை போல மெல்லியதாகவும் இருந்தது. அது இப்படியே குடித்து கொண்டிருந்தால் அதன் வயிறு வெடித்துவிடும் என கவலைப்பட்ட ஜென் அதன் கழுத்தை பிடித்து பின்னுக்கு இழுத்தான். ஆனால் ஓநாய்க்குட்டி காம்பை விட மறுத்ததில் காம்பு 2 இன்ச்சு நீளத்துக்கு இழுபட்டு இருக்கு வலி ஏற்படுத்தியது. யாங் கீழே குனிந்து அதன் வாயில் இருந்து 2 பக்கங்களையும் பிடித்து ஒரு வழியாக காம்பில் இருந்து அதை நீக்கினான். அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான்.
ஓநாய்களின் வயிறு ரப்பரினால் செய்யப்பட்டவை என மேய்ப்பர்கள் கூறுவார்கள். அதை நான் நம்புகிறேன். ஜென்னின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. என்ன ஒரு பசி! இது ஒரு முழு ஜீவனோடு இருக்கிறது. இதை வளர்ப்பது அப்படியொன்றும் சிரமமாக இருக்காது. இப்போது இருந்து அது விரும்பும் அளவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடட்டும். இருட்டிவிட்டது. ஓநாய்க்குட்டியை அதனுடைய குழிக்குள் கொண்டு போய் விட்டான் ஜென். கூடவே ஒரு பெண் நாய்க்குட்டியையும் அதனோடு சேர்த்து விட்டான். அப்போதுதான் அதனுடைய கண்களில் இருந்து ஜவ்வுகள் விழுவதற்கு முன்பாகவே அது பெண் நாய்க்குட்டியுடன் இணக்கமாக இருக்க முடியும். அவை இரண்டும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என அவன் விரும்பினான். அவை பரஸ்பரம் மோப்பம் பிடித்தன. அவற்றுக்கு இடையே இருளுடைய பால் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு தூங்கின. பக்கத்தில் எர்லாங் நின்று கொண்டிருப்பதை ஜென் கவனித்தான். ஓநாய் குட்டியையும் தன்னுடைய எஜமானனின் நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த எர்லாங் தன்னுடைய எஜமானன் ஓநாய்க்குட்டியை வளர்ப்பதை ஏற்றுக்கொள்வதைப் போல தன்னுடைய வாளை நன்கு ஆட்டியது. அந்த சிறிய குழியை பாதுகாப்புக்காக ஒரு மரப்பலகையால் மூடி அதன் மீது ஒரு பாறாங்கல்லையும் வைத்தான். மிகவும் நேர்மையானவனான கோம்பு ஆடுகளையெல்லாம் கொட்டிலில் அடைத்து விட்டு இருந்தான். ஜென்னும் பிறருமாக சேர்ந்து ஓநாய்க்குட்டிகளை களவாடி வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் பிளாஷ் லைட்டோடு அங்கு ஓடி வந்தான். குடிலின் உச்சிலில் கிடந்த 5 சிறிய தோள்களை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியடைந்தான். இதுவரை எந்த ஹான் சீன இனத்தவரும் இந்த ஓலான் புலாக்கில் ஓநாய்க்குட்டிகளை எடுத்ததே இல்லை. அதுதான் உண்மை. உலோக அடுப்பின் முன்பாக அமர்ந்து 3 மாணவர்களும் ஆட்டு நூடுல் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது வெளியின் நாய்களின் குரைப்போலியும் குதிரைகள் விரைந்து வரும் சத்தமும் கேட்டது. அதனை அடுத்து ஜான்கியின் திரைச்சீலையை விலக்கிவிட்டு கதவை திறந்தான். கதவுக்கு அருகில் நின்றபடி 2 குதிரைகளின் கடிவாளங்களையும் பிடித்து கொண்டிருந்த அவன், பெரிய ஓநாய் கூட்டம் சிறு சிறு குழுக்களாக திரும்பி வந்திருக்கின்றன என தலைமையகம் தெரிவிக்கிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்து பேசினான். 3 உற்பத்தி படை அணிகளை சேர்ந்த அனைவரும் நாளை நடக்கவிருக்கும் சுற்றி வளைப்பு வேட்டையில் கலந்து கொள்ள வேண்டும் என அது உத்தரவிட்டிருக்கிறது. வடமேற்கு பகுதி எங்கள் பொறுப்பு. பிற படையணிகளில் உள்ள சில வேட்டைக்காரர்களின் உதவியுடன் இப்பொறுப்பை நாங்கள் மேற்கொள்வோம். பில்ஜியின் தலைமையில் இவ்வேட்டை நிகழவிருக்கிறது. நள்ளிரவு 1 மணி அளவில் பில்ஜியின் குடிலில் நீங்கள் கூட வேண்டும் என படையணி தலைவர்கள் விரும்புகிறார்கள். குழந்தைகளும் முதியவர்களும் தவிர மாடுகளையும் ஆடுகளையும் பராமரிப்பவர்கள் அனைவரும் இந்த வேட்டையில் பங்கு பெற வேண்டும். குதிரை மேய்ப்பர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குதிரைகளில் மற்றவர்களுக்கு முன்னதாகவே வேட்டை களங்களுக்கு சென்றுவிட வேண்டும். இப்போது கொஞ்சம் தூங்கிக் கொள்ளுங்கள். நான் கிளம்புகிறேன். குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள். அசந்து தூங்கிவிடாதீர்கள். ஜாங் கதவை சாத்திவிட்டு குதிரை மீது ஏறி விரைந்து சென்றான். காவோ சியோன்சாங் தன்னுடைய உணவுக் கோப்பையை கீழே வைத்துவிட்டு முகத்தை தொங்க வைத்தபடி, இப்போதுதான் நாம் ஓநாய்க்குட்டிகளை எடுத்து வந்திருக்கிறோம். அதற்குள் பெரிய ஓநாய்களுக்கான வேட்டை தொடங்கிவிட்டது. இந்த ஓநாய்கள் என்னை சாகடிக்காமல் விடாது. மேய்ச்சல் நிலத்தில் இன்னும் சில காலம் இருந்தால் நாமும் ஓநாய்களாக மாறிவிடுவோம் என்றான் யாங்கி. வேட்டைக்கு செல்வதற்கான தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். காவோ குதிரைகளை திரும்ப வேலிக்குள் கொண்டு வருவதற்காக புல்வெளி பிரதேசத்திற்கு ஓடினான். யாங் நாய்களுக்கு உணவளித்தான். கடிவாளங்கள், வயிற்றுப்பட்டைகள், சுருக்குத்தயிறு கடிகள் ஆகியவற்றை சரிபார்த்தார்கள். அதன் பிறகு நாய்களின் தோல் கழுத்துப்பட்டைகள் 2ஐ ஜென் தேர்ந்தெடுக்க உதவி செய்தான். இதற்கு முன்னர் சிறிய அளவிலான வேட்டைகளில் அவர்கள் பங்கெடுத்திருந்ததால் நாய்களின் கழுத்துப்பட்டைகள் மற்றும் தோல் வாரிகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். எர்லாங்கின் கழுத்தில் ஒரு பட்டையை மாட்டிவிட்டு தோல்வாரை உலோக வளையத்துக்குள் சொருகி பின் 2 முனைகளையும் தன் கைகளில் பிடித்து கொண்டான் ஜென். சில எட்டுக்கள் அதனை நடத்தி சென்றான். பின் ஆட்டுக்கொட்டிலின் வட மூலையை சுட்டிக்காட்டி போ என்று கத்தியபடியே வாரின் ஒரு முனையை நழுவ விட்டான். அது ஓடியது. நீண்ட தோல்வாரின் ஒரு முனை ஜென்னின் கையில் இருந்தது. வேட்டையின் பொழுது நாய்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எப்போதும் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லையென்றால் அவை தம்பாட்டுக்கு செயல்பட்டு வேட்டையின் பொழுது குழப்பத்தை உண்டாக்கிவிடும். யாங்கி இதையே எல்லோவுக்கும் செய்து ஒரு முறை பயிற்சி மேற்கொண்டான். 2 நாய்களுமே கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டன. நாய்கள் வார்களோடு ஓடிவிடாதபடி இருவரும் செயல்களுமே கச்சிதமாக அமைந்திருந்தன. ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 11 நிறைவுற்றது.